இப்படி சோகமா இருக்க ரொம்ப? ஆமாண்டி, ஏன்டி இவ்வளோ சோகமாக இருக்க? ஷைலினி, சொல்லுடி ஷைலு, ஏன் நீ இப்படி இருக்கிற டல்லா? ஐஸ்வர்யா சொல்கிறது கரெக்டு தான். ஏன்டி இவ்வளோ டல்லாக இருக்க? அது அது வந்து அதாவது நான் ஸ்கூல் டைம்லலாம் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எல்லாம் ஏமாந்து போய் அவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கேன். இப்போ எனக்காக ஃபீல் பண்ண நீங்கள் 2 பேரும் இருக்குங்களா, அதை நினச்சி எனக்கு அழுகையாக வருதுடி. ஸ்கூல் டைமில் யாருமே இல்லாமல் அவ்வளோ அழுது இருக்கிறேன். அந்த அழுகைக்கு பலனா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடி. உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்ட்டு. அது ஃபஸ்ட் ரேங்க்கு எப்பயுமே இந்த ஸ்கூலில் இந்த ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுத்திருப்பேன்னு உங்களுக்கும் தெரியும். நான் சொல்லியிருக்கேன் எல்லா கதையும். சின்ன வயசுலேருந்து 12th வரைக்கும் என்ன கதை நினச்சோம் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியலடி. ரொம்ப 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 தேங்க்ஸ்டி உங்களுக்கு. ஷைலு, பேர் லூஸ் தனமாக பேசிகிட்டு இருக்க. லூஸா நீ? எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்? நீ கிடைக்கிறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும். உன் ஸ்கூலில் இருக்கவங்க தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் என்ன, அவங்க ஒன்றா மிஸ் பண்ணிட்டாங்க. உனக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தாலே அவளை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. ஆமாம் ஐஷு சொல்கிறதும் கரெக்டு தான். எப்படி அது 6th 7th கைட்டி விட்டுச்சுட்டு உனக்கு எனக்கு ஐஷுக்கு தான் தெரியும்டி. நீ என்கிட்ட கதையெல்லாம் சொல்லியிருக்கல, அந்த கதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் லைஃப்பில் என்னென்ன நடந்ததுன்ட்டு. எப்பயுமே டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க 3 தடவையும். இந்த வாட்டி நீ காலேஜில் வந்திருக்க. காலேஜ் டிபார்ட்மெண்ட் டாப்பராக தான் நீ வருவ எப்பயும் போல். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கோல்டு மெடல் வாங்கி அதுக்கப்புறம் எல்லோரும் போயிடுவோம் காலேஜ் விட்டு. நீ எப்பயுமே டாப்பர் தானேடி. ஆனால் நீ சின்ன வயசில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்கன்ட்டு எல்லாத்தையும் தெரியும்டி. என்னை பற்றி புரிஞ்சு வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டி. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்னு முன்னேறி வந்தேன். இப்போ நான் நல்லா படிச்சிருக்கேன். இந்த டிபார்ட்மெண்ட் முடிக்கிற வரைக்கும் நான் ஃபுல்லாக டாப்பராக வருவேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குடி. கோல்டு மெடலும் வாங்குவேன். நான் கண்டிப்பாக வாங்குவேன். எனக்கு நல்ல தெரியுது. சரி ஷைலு, நீ அழாத, தயவு செஞ்சு அழகையை நிறுத்து. நீ முதல்ல ஷைலு, நீ ஃபஸ்ட்டு அழுகையை நிறுத்து. ஃபஸ்ட்டு சரி ஷைலு, சரி சிரிச்சிட்டேன். உங்கள் 2 பேருக்கு இப்போ போதுமா? போதும்டி. நீ சிரிக்க வைக்கிறதுக்குள்ள என்னென்ன பார்க்கட்டு பசிட்டியா? ஆமாம் ஐஷு, இது மறுபடியும் கதையை ஆரம்பிக்கிற பாரு. அதான் இதில் ஃபன்னே. சும்மா இருங்கடி. சரி இதுக்கப்புறம் நாங்கள் வாயை திறக்க மாட்டோன்ட்டு இப்படி பேசுறியேடி. சரி ரைட்டு விடு. நான் சொல்கிறது ஒன்று கேட்டேன்டி. பிரின்சிபல் பேசிகிட்டு இருந்தேன். நம்ம காலேஜுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வருதான். அது கேரளாலேருந்து வருதான். இது கேரளாலேருந்து வருதா? ஆமாம். நம்ம ஷைலுக்கு வந்து மலையாளம் பேச தெரியல. அவள் பார்த்துப்பா. நம்மளும் தமிழ் கொஞ்சம் பேச சொல்லித்தரலாம். ஏன்னா ஷைலு பேசுறது அவளுக்கு புரியும். ஏன்னா ஷைலுக்கு மலையாளம் தெரியல. ஆமாண்டி சந்தியா, ஷைலு தான் இதுக்கப்புறம் பார்க்க போகிறா. அப்போ நம்ம கேங்கில் புதுசாக ஒருத்தர் சேர போகிறான்னு சொல்லுங்கடி. எஸ், நம்ம கேங்கில் புதுசாக ஒருத்தவி சேர போகிறா. இப்போ ஜாலி சொன்னதெல்லாம் போதும். ஃபஸ்ட்டு போய் தூங்கலாம் வாங்க. காலைல வேறு காலேஜுக்கு எழுந்து கிளம்பணும்ல. ஃபர்ஸ்ட் போய் நம்ம எல்லாருமே தூங்கலாம் வாங்க. ஓகே, தூங்கலாம் வா. தூங்க